இன்று நாம் இரண்டாம் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்ப்போம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா உரைநடை 9 உரைநடை பார்க்க போறோம். அதுல 9வது உரைநடை குறும்புக்கார கண்ணன். குறும்புக்கார கண்ணன் என்ன பண்ணீங்களா? நீங்க எல்லாருமே குறும்புக்கார குழந்தைங்க தான். உங்களை மாதிரி ஒரு குறும்புக்கார பையன் செய்த குறும்பை பற்றி தான் இந்த கதையில நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கடின சொற்களை பார்த்தலாம், அதுக்கப்புறம் கதைக்கு போகலாம். சரியா பண்ணீங்களா? பாருங்க. கடின சொற்கள்: குறும்பு, ஜன்னல், 100 ரூபாய், தொலைபேசி, அலுவலகம், இன்ஸ்பெக்டர், வான்மதி, காவல் நிலையம், திருடர்கள், முகவரி, தினகரன், வக்கீல், வேடிக்கை, பணியாள், சுந்தர், தவறான அழைப்பு, மருத்துவமனை, சோதனைகள், மன்னிப்பு, உபயோகம். என்ன பண்ணீங்களா? இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் கொண்டதுதான் இந்த கதையை கொடுத்துருக்காங்க. இந்த கதை ரொம்பவும் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம பார்க்கலாமா? பாருங்க. குறும்புக்கார கண்ணன் அவன் என்ன மாதிரிலாம் குறும்பு பண்ணினா, அதுக்கப்புறம் அவன் பண்ண குறும்பினால் அவர்கள் குடும்பத்தில் உள்ளோர் எவ்வாறு பாதிக்கப்பட்டனர், அதுக்கப்புறம் அந்த குறும்புல இருந்து அவன் எப்படி மன்னிப்பு கேட்டு வெளில வந்தான் அப்படின்றதுதான் கதை. பார்க்கலாமா? பக்க எண் 31 உங்கள் பாட புத்தகத்தில், நம்ம தமிழ் பாட புத்தகத்தில் பக்க எண் 31 எடுத்துக்கொள்ளுவோம். குறும்புக்கார கண்ணன். கதை சொல்பவர்: கண்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவன் ஒரு குறும்புக்கார சிறுவன். ஏதாவது குறும்பு செய்து கொண்டே இருப்பான். கேட்கிறார். நமக்கு ஒருத்தர் கதை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணனை பத்தி தெரியுமா? கண்ணன் குறும்புக்கார பையன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அடுத்தவர் சொல்றாரு, ஒரு நாள் ஒரு மனிதன் தெருவில் சென்று கொண்டிருந்தான். கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு 100 ரூபாய் தாளை ஒரு கயிற்றில் இணைத்து ஜன்னல் வழியாக பிடித்துக் கொண்டான். அந்த மனிதன், ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம் தான், இதோ ஒரு 100 ரூபாய் நோட்டு என எண்ணி அதை எடுக்க போனான். என்ன பண்ணீங்களா? அவன் என்ன குறும்பு செய்யலாம் உங்களுக்கு புரியுதா? அவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சுட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு 100 ரூபாய், நீங்களா பார்த்துருக்கீங்களா 100 ருபீஸ் நோட்டு, அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அதோட முனையை கயிறு போட்டு கட்டி ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, விண்டோஸ் உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி விண்டோவுக்கு தூரமா வெளியில தூக்கி போட்டான். ஆனா ரூபாவை வெளியில போட்டான், நூல் போட்டு கட்டி நூலை நான் கையில வச்சுக்கிட்டான். வெளியில தூக்கி போட்டுட்டு ஜன்னல ஓரமா நின்று வேடிக்கை பார்க்குறான். அப்போ அந்த வழியா ஒரு வழிபோக்கர், அந்த வழியா ஒருத்தர் நடந்து போறாரு. அவர் கண்ணில் படுற மாதிரி அந்த 100 ரூபாய் நோட்டை தூக்கி போட்டிருக்கான். அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆஹா, எனக்கு 100 ரூபாய் நோட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அந்த நோட்டை சந்தோஷப்படுறாரு. அந்த நோட்டை எடுக்கணும்னு நினைச்சு குவிறாரு. அப்ப என்ன நடக்குது? அவன் என்ன குறும்பு பண்ணான்னு பார்க்கலாமா? கண்ணன் அந்த 100 ரூபாய் நோட்டை உள்ளே இழுக்க, அந்த மனிதன் அதை எடுக்க ஓட, மறுபடியும் கீழே தொங்கவிட, இப்படி வெகு நேரம் அந்த மனிதனை அழைக்கழைத்து ஓடவிட்டு சிரித்தான். என்ன பண்ணலாம் புரியுதா? 100 ரூபாய் நோட்டு கீழே இருக்கு. அவர் குமிஞ்சி எடுக்கலான்னு முடியும் போது அந்த கண்ணன் அந்த நூலை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப 100 ரூபாய் நோட்டு நகர்ந்து போகுது. ஐயோ, அவ்வளவு தூரம் போயிடுச்சு, திரும்ப போய் குமிறாரு. திரும்ப என்ன பண்றான்? இழுத்துக்கிறான். அந்த மாதிரி அந்த மனிதர் கிட்ட கண்ணன் ரொம்ப நேரமா விளையாடுறான். அந்த மனிதர், இந்த 100 ரூபாய் எல்லாம் போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சு வேணான்னு தூக்கி போட்டு போயிடுறாரு. அவன் ஜன்னலோரத்தில் உட்காந்து இந்த மாதிரி விளையாட்டு விளையாடி ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த மாதிரியான குறும்புகள் தான் அவன் செய்வான். இது குறும்பு. இது முதல் குறும்பாயிடுச்சா? அடுத்த அவன் என்ன தெரியுங்களா செய்யறான் பாருங்க. மறுமுனை அவன் வீட்டில் புதிதாக வாங்கி இருந்த தொலைபேசி ஒலித்தது. கண்ணனுக்கு முதல் தொலைபேசி அழைப்பு. யார் அழைப்பது? உங்களுக்கு யாரிடம் பேச வேண்டும்? மறுமுனை. என்ன பண்ணீங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாருக்கும் போன் இருக்கு. தொலைபேசினா என்னது? போன். முதல்ல போன் ரிங் டைப்ல இருக்கும். இப்படி ரிசீவர் எடுத்து காதுல வச்சுட்டு இப்படி பேசுவாங்க, நம்பர் போட்டு இப்படி சொல்லிட்டுவாங்க, அந்த மாதிரி டைப் தான். இப்போ நம்ம அப்பாலாம் வச்சிருக்கிறது கைபேசி. செல்போன் அப்படிங்கிறது கைபேசி. தொலைபேசினா கீழே இருக்கும், அந்த ரிங்கிங் அதோட ரிசீவரை மட்டும் எடுத்து இப்படி காதுல வச்சு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபோனு அவங்க வீட்டில் வாங்கியிருக்காங்க.
திடீர்னு ஃபோன் வந்து ரிங் ஆகுது, தொலைபேசி அடிக்க ஆரம்பிக்குது. முதல் அழைப்பு. நீங்களே என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டில் ஃபோன் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஆன் பண்ணுவீங்க. ஹலோ அங்கிள் பேசுனாரு, அங்கிள் நீங்க, ஆன்டினா ஆன்டி நீங்க. அங்கிள் அப்பா வந்து வெளில போயிருக்காரு, நான் வந்துன்னே சொல்கிறேன். இல்லை அப்பா ரெஸ்ட் ரூமில் இருக்காரு, நான் வந்துன்னே சொல்கிறேன். நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வச்சுருவோம் இல்லையா? அவங்ககிட்ட டீட்டெயிலை வாங்கிட்டு வச்சுருவோம் இல்லையா? ஆனால் கண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? நான் சொல்கிறேன். முதல் அழைப்பு அழைச்சது அவன் எடுக்கிறான். பிரகாஷும் ஒருத்தர் பேசுறாரு. தம்பி அப்பா வீட்டில் இருக்காரா? ஃபோன் எடுத்துட்டாரு. ஹலோ யார் பேசுறதுன்னு கேட்குறான். அந்த சைட்ல இருந்து ஃபோன் பேசுறவங்க சொல்றாங்க, ஹலோ தம்பி. பேசும்போது அவங்களுக்கு வாய்ஸ் தெரியல, சின்ன பசங்களா பெரியவங்களான்ட்டு. அதனால அவருக்கு தெரிஞ்சிச்சு, தம்பி அப்பா வீட்டில் இருக்காரா அப்படின்னு பிரகாஷ் அங்கிள் பேசுறாரு. கண்ணன் என்ன தெரியுமா சொல்றான்? இல்லையே, அவர் அலுவலகம் சென்று இருக்கிறார். அலுவலகம்னா என்ன? ஆஃபீஸ். அப்ப ஆஃபீஸ் போவார் இல்லையா? அதுக்கு தான் தமிழ்ல அலுவலகம் சொல்லுவாங்க. அலுவலகம் சென்று இருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா? இப்போ நீங்க ஃபோன் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இல்ல அங்கிள் அப்பா ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு, இல்ல ஷாப்பிங் போயிருக்காரு, இல்ல வாக்கிங் போயிருக்காரு, இல்ல ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு, ஏதாச்சும் சொல்லிட்டு என்ன அங்கிள் என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க, அப்பாட்ட ஏதாச்சும் சொல்லுமா அப்படின்னு கேட்டீங்க. அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதை வந்து ஞாபகமா அப்பா வந்து சொல்லுவீங்க. இதான குட் சைல்டு பண்ற விஷயம். ஆனா என்ன தெரியுமா பண்றான்? ஏதாவது முக்கியமான செய்திகள் இருக்கா, ஏதாவது அப்பா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறான். கேட்டோம்னா அவன் என்ன தெரியுங்களா பண்றான்? அப்படின்னு கேட்டுட்டு பாட்டி பாட்டி கேட்கிறாங்க. வீட்டுல பெரியவங்க யாராவது இருப்பாங்க, என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பாட்டி கேட்கிறாங்க, கண்ணா யார் தொலைபேசியில அப்படின்னு பாட்டி கேட்கிறாங்க. உடனே கண்ணன் சொல்றான், அப்பாவிடம் பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசியை வைத்து விட்டான். பிரகாஷ் அங்கிட்ட அவன் என்ன கேட்டான்? அப்பாட்ட ஏதாவது செய்தி சொல்லணுமா, என்ன விஷயம் கேட்டான்ல. பிரகாஷ் அங்கிள் இதுதான் விஷயம் சொல்றதுக்காக பேசுறதுக்காக வெயிட் பண்றாருல, இவன் கேட்கணும்ல. இவன் கேட்காம போன ரிசீவரை வச்சுட்டான். வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான்னா, பிரகாஷ் அங்கிளை ஏமாத்திட்டோம், அவரை நம்ம ஏமாத்திட்டோம். அவர் பேசிட்டே இருக்கும்போது நம்ம போனை கட் பண்ணிட்டோம். இது நல்ல விஷயமா? இது மரியாதைக்குரிய செயலா? ஒருத்தர் பேசும்போது பேசி முடிச்சவங்க தான் போனை வைக்கணும். பேசிட்டே இருக்கும்போது நம்ம கட் பண்ணிட்டு அவங்க மனசு வருத்தப்படும்ல. அவன் அந்த மாதிரி செய்துட்டு அது குறும்புதனம் நினைச்சிட்டு சந்தோஷப்படுறான். புரியுதுங்களா? இது வந்து அவனுடைய குறும்பு இரண்டாவது குறும்பு. அவனுடையது இரண்டாவது குறும்பு. அடுத்தவன் என்ன தெரியுங்களா பண்றான்? அடுத்த பக்கமாக இப்படி பொழுதுபோக்குவதற்கு நன்றாக இருக்குமே என எண்ணினான். ஓ இது நல்லா இருக்கே, இந்த மாதிரி நம்ம பொழுதுபோக்கலாமே, இந்த மாதிரி உறவுல நம்ம ஏமாத்தலாமே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து அவனது வகுப்பு தோழியின் எண்களை சுழற்றினான். அவள் பயந்த சுபாவம் கொண்டவள் என அறிவான். உடனே சரி யாருக்கு ஃபோன் பண்ணலாம், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பொண்ணோட நம்பருக்கு ட்ரை பண்றான். அந்த பொண்ணு ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவள். அவளுக்கு ஃபோன் பண்றான். அவள் பேரு சுமதி. அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ நான் சுமதி பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அவ பேரு சுமதி. சுமதிக்கு ஃபோன் பண்றான். சுமதி எடுத்துட்டு சுமதி என்ன சொல்றா? ஹலோ நான் சுமதி பேசுறேன் அப்படின்னு அவ சொல்றான். உடனே கண்ணன் என்ன தெரியுமா சொல்றான்? ஹலோ நான் வான்மதி பேசுறேன். பேசுறது யாரு? கண்ணன். கண்ணன் நான் பேசுறேன் தானே சொல்றான். ஆனா அவன் சொல்றான் நான் வான்மதி பேசுறேன் அப்படின்னு சொல்றான். கண்ணனின் மாறுதலான பெயரை கேட்டு சுமதி யோசித்தாள். அவன் தனது குரலை மாற்றிக்கொண்டு அவளை பயமுறுத்துகிறான். யாரு? வான்மதியா? வான்மதியோட குரல் இப்படி இருக்காதே, வேற யாரும் பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு சுமதி யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்தவன் இன்னொன்னு சொல்றான். திரும்ப சுமதி கேட்கிறா, யார் பேசுறது அப்படின்னு கேட்கிறா. அப்ப கண்ணன் சொல்றான், நான் பிசாசு பேசுறேன் அப்படின்னு சொல்றான். நீ எப்படி இருக்க அப்படின்னு ஒரு கேட்கிறான். சுமதிக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. எங்கேயாவது பிசாசு ஃபோன் பேசுமா? பிசாசு பூதம் குட்டி பிசாசுலாம் வந்து ஃபோன் பேசுமா? அவன் அப்படி சொல்றான். உடனே வந்து சுமதி ரொம்ப பயந்துடுறா. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பயத்தோட கைபேசியை வைத்து விட்டாள். இப்பொழுது அடுத்து கண்ணன் என்ன செய்வான்? என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியுதா? முதல்ல நான் வான்மதி பேசுறேன்னு சொல்லி ஏமாத்தினான். அவன் யோசனை பண்ணும்போது இல்ல வான்மதி இல்லை நான் பிசாசு பேசுறேன்னு சொல்லி பயமுறுத்துறான். அந்த பொண்ணு பயந்து போயிடுச்சு. போனை வச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறான். இது வந்து அவனுடைய குறும்பு மூன்றாவது குறும்பா முடியுது. அடுத்து அதோட அவன் முடியல. அடுத்து என்ன பண்றான் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றான். சரி நம்ம காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணலாம். என்னது காவல் நிலையம்னா போலீஸ் ஸ்டேஷன். அங்க ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு யோசனை பண்றான். அடுத்து என்ன பண்றான் பாருங்க, குரல் நடுங்க, ஒரு மாதிரி பயந்த மாதிரி
இன்ஸ்பெக்டர் தான் பேச போறோம். இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் வாருங்கள், எங்கள் வீட்டில் திருடர்கள் புகுந்து விட்டார்கள். என்ன பண்ணீங்களா? இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் வாங்க, எங்க வீட்டுல திருடர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப இன்ஸ்பெக்டர் உன்னோட முகவரி சொல்லு. முகவரினா என்ன? முகவரினா அட்ரஸ். அப்போ எப்படி தெரியும் போலீஸ்க்கு நீதான் போன் பண்ணேன்னு? அவங்க கேட்கிறாங்க. சரிப்பா நான் வந்துட்டேன், அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுன்னு கேட்கிறாங்க. உடனே இவன் வந்து அட்ரஸ் சொல்லிடுறான். தினகரன், நான் தினகரன் அவர்களின் பேரு. நான் தினகரன் அவர்களின் பேரு. தினகரன் யாருன்னா கண்ணனுடைய தாத்தா. கண்ணனோட தாத்தா அந்த ஊர்லயே பெரிய வக்கீல். வக்கீல்லாம் எப்படி இருப்பாங்க? கருப்பு கலர் ஓவர் கோட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பவானி வாங்க போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? வக்கீல் வந்து நீதிமன்றத்துல போய் வாதாடுவாங்க இல்லையா? அது மாதிரி வாதாடக்கூடிய மிக பெரிய வக்கீல் அவனுடைய தாத்தா. அதனால காவல் நிலையத்தில் இருக்க எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் அவங்க தாத்தாவே நல்லாவே தெரியும். அவன் சொல்றான், நான் தினகரனோட பேரன், நான் தினகரனுடைய பேரன் அப்படின்னு சொல்லிடுறான். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஓ வருந்தாதே, நாங்க சீக்கிரம் அங்கு வருகிறோம். உடனே இன்ஸ்பெக்டருக்கு வந்து வேற ஏதாவது போன் பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகலாம். இது வந்து எங்க போன் வந்திருக்கு? வக்கீல் வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் உடனே வந்துடுறப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் தினகரன் வீட்டை அடைகிறார்கள். அவர் ஊரிலேயே மிக பெரிய வக்கீல். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, கதவு தட்டுறாரு. உடனே தாத்தா வந்து கதவை திறக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஐயா உங்க வீட்டுல திருடன் சற்று முன்பு ஒரு கைபேசி செய்தி வந்தது, உங்கள் வீட்டில் திருடர்கள் வந்திருப்பதாக. உடனே சொல்றாரு, ஐயா உங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு கால் வந்தது, உங்க வீட்டுல திருடர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து யார்கிட்ட? தினகரன் வக்கீல்கிட்ட சொல்றாங்க. உனக்கு தினகரன் வக்கீல் என்ன தெரியுமா சொல்றாரு, இல்லையே யார் சொன்னது அப்படி? எங்க வீட்டுல திருடனா? யாரும் இல்லையே, உங்களுக்கு யார் சொன்னது அப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உங்களோட பேரு உங்களால சொல்லிட்டாங்க, நான் உங்களோட பேரனு, உங்களோட பேரன் தான் சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உடனே தினகரன் சொல்றாரு, இல்லையே அவன் என்ன பண்ணான், ஃபோன் பண்ணிட்டு ரிசீவரை வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டான். உடனே தாத்தா சொல்றாரு, இல்ல அவன் ஃபோன்லாம் பண்ணல, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. வேற யாராவது கால் பண்ணியிருப்பாங்க, நீங்க தப்பா என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தினகரன் தாத்தா பேசுறாரு. இன்ஸ்பெக்டரால ஒண்ணுமே பதிலே சொல்ல முடியல. சரி சொல்லிட்டு மிகவும் வருந்துகிறோம், எங்களை மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் வருந்துகிறோம், உங்களை இரவில் தொந்தரவு செய்வதற்கு சாரி சார், நான் உங்களை நைட் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது யாரோ வேடிக்கையா செய்த அழைப்பு, வேடிக்கையாக செய்த அழைப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு வக்கீல் வீட்டை விட்டு இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்துக்கு வந்துடுறாரு. இதை நினைச்சு கண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இது அவனுடைய குறும்பு எத்தனாவது குறும்பு? 4வது குறும்பா அமையுது. இது மட்டும் இல்ல, அடுத்த அவன் தொடர்ந்து செய்துட்டு இருக்கான். மற்றொரு நாள் கண்ணனது வீட்டில் அழைப்பு மணி ஒலிக்கிறது. கண்ணனின் பாட்டி கதவை திறக்கிறாள். கண்ணனின் அப்பாவின் அலுவலக பணியால் இருக்கிறார். இது மாதிரியா டெய்லி பண்ணிட்டு இருக்கான். கணக்கே இல்லை, டெய்லி ஒரு குறும்பு பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுல அழைப்பு மணி அழைக்குது. கதவை திறந்து பாக்குறாங்க. ஒரு பணியார் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆபீஸோட பணியார், ஆபீஸ் சர்வர்ட் ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு. பாட்டி வந்து என்ன ஏது விஷயம் கேட்கிறாங்க. பாட்டி கேட்கிறாங்க, என்ன செய்தின்னு கேட்கிறாங்க. பணியார் சொல்றான், சுந்தரம் சாருக்கு அடிபட்டு இருக்கிறார். சுந்தரம் சார் அடிபட்டு இருக்கிறார். உங்களது பிள்ளை அலுவலகத்தில் மாடிப்படிகளில் இருந்து தடுக்கி விழுந்து விட்டார். அடி பலமாக பட்டுவிட்டது. ரொம்ப நேரமாக உங்களை அழைத்தார். ஆனால் உங்கள் தொலைபேசியில் யாரோ பேசிக்கொண்டு இருந்ததினால் எடுக்கவில்லை. உள்ளே இருந்து வந்தான் கண்ணன். என்ன பண்ணலாம் உங்களுக்கு புரியுதா? சுந்தரங்கிறது யாரு? கண்ணனோட அப்பா. சுந்தரங்கிறது கண்ணனுடைய அப்பா. அவங்க அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது மாடிப்படியில இருந்து இறங்கும் போது கால் தவறி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு. ரொம்ப கால பலமா அடிபட்டுருச்சு. உடனே எனக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு சொல்றதுக்காக போன்ல ட்ரை பண்றாரு. வேற யாருடையாவது நம்ம போன்ல பேசிட்டு இருந்தா என்கேஜ்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்கேஜ்டாவே இருந்திருக்கு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருக்காரு. வீட்டுல ஏன் போனை வச்சாதானே, என்ன போன் பேசிட்டே இருக்கானே, அப்ப என்ன பண்ண முடியும்? போன் என்கேஜா இருக்கு, அதனால அவரால் செய்தி சொல்ல முடியல. அதனால அவங்க வேலை செய்யற பணியாளர் ஒருத்தனை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. புரியுதா பண்ணீங்களா? இப்ப கண்ணன் என்ன நடந்தது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி வந்து கேட்கிறான். உடனே அது மட்டும் இல்ல, பணியாளர் வந்து நிக்கிறாரு. அவர் பக்கத்திலே காவலர், இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாங்க. இது சுந்தரம் அவர்களின் வீடா? அவர் வந்து என்கொயரி பண்ணிட்டாரு. இது சுந்தரம் சாரோட வீடா அப்படின்னு கேட்கிறாங்க. பாட்டி ஆமா அப்படின்னு சொல்றாங்க. காவலர் சொல்றாரு, நீங்கள் எங்களுடன் காவல்
வரை வர வேண்டும். இந்த வீட்டிலிருந்து யாரோ குறும்பாக தொலைபேசியில் ஒரு தவறான அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது எங்களை மிகவும் துன்புறுத்தி விட்டது. இளமுகன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிச்சுட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டாரு. நீ போய் அந்த வீட்டில் இருக்கிற பையனை கூட்டிட்டு வாங்க, வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. இந்த வீட்டில் இருந்து டெய்லியும் ஏதோ தப்பா தொலைபேசியில் நியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒர்க் பண்ண முடியாம நீ போய் கூட்டிட்டு வாங்கிட்டாங்க. இப்போ பாட்டி எங்கே போவாங்க? அப்பாவுக்கு அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா, இல்லை எங்க அப்பா குறும்புதனத்தினால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களா? எந்த இடத்துக்கு போக? 2 பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? அப்போ அடுத்து காவலர் சொல்றாரு, அவர்கள் கண்ணனை பார்த்து விட்டு, இவன் உங்களுக்கு பேர் என்ன? தம்பி உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்க, இது உங்க பெயர் என்ன? இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவனே அவன் சொல்றான், என் பேர் கண்ணன் அப்படின்னு சொல்றான். தாத்தாங்கன்னு வர்றாரு. ஐயோ ஐயா, கண்ணனி அப்பா மருத்துவமனையில் இருக்கிறார், உடனே போக வேண்டும், எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் போகலாம். உடனே வந்துட்டார், வக்கீல் வந்துட்டார். அவர் மேலே தப்பு இருக்கு இல்லையா, அதனால அவர் பணிஞ்சு பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஐயா, இந்த மாதிரி இந்த பையனோட அப்பாவுக்கு திடீர்னு காலில் அடிபட்டுருச்சு, நாங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு, நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே காவலர் என்ன தெரியுமா சொல்றாரு? சரி, நாம் எல்லோரும் சேர்ந்து அங்கே செல்வோம். சரி, நாங்கள் எல்லாருமே அங்கே வரோம், அங்கே முடிச்சுட்டு அப்படிங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு காவலர் சொல்றாரு. சரி, நாம் எல்லோரும் முதலில் மருத்துவமனைக்கு செல்வோம். மருத்துவமனையில் கண்ணனின் அப்பா பெரிய கட்டுடன் படுத்திருந்தார். காவலர் நடந்ததை சொல்ல மிகவும் வருந்தினார். காவலர் அங்கே போறாரு, அப்பாவை பார்க்குறாங்க. அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சு அப்பாவுக்கு பெரிய கட்டெல்லாம் காலில் கட்டி அப்பா படுத்துட்டு இருக்காரு. உடனே போலீஸ் போயிட்டு அப்பாட்ட சொல்றாங்க, சார் இந்த மாதிரி டெய்லி உங்கள் வீட்டில் இருந்து தப்பா தொலைபேசியில் யாரோ பேசுகிறாங்க, தப்பான நியூஸ்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் அதை நம்பி அங்கே போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எங்களால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப போலீஸ்லாம் போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவர் அதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு கண்ணன் இதெல்லாம் கண்ணன் பக்கத்துல இருந்து பார்க்குறான். கண்ணன் சொல்றான், என்னை மன்னித்து விடுங்கள். அப்பாவுக்கு அடிபட்டுருக்கிறத பார்த்தோன்னே கண்ணனால மனசு தாங்கவே முடியல. ஐயோ, நம்மளால அப்பாவுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன், இனி இதை போல் நடந்து கொள்ள மாட்டேன். அப்பாட்ட வந்து அவன் சாரி கேட்குறான். அப்பா சாரிப்பா, ஃபோன் பண்ணும்போது நான் உடனே அட்டன் பண்ணிப்போம், நான் தான் தப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் ஃபோன் பண்ணினேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்குறான். உடனே அப்பா அறிவுரை சொல்றாரு. அப்பா என்ன தெரியுங்களா சொல்றாரு? கண்ணா, தொலைபேசி இந்த பாருங்க, தொலைபேசி ஆபத்து காலத்தில் உதவும் நண்பன். தொலைபேசி அப்படிங்கிறது ஒரு ஃபோன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எமர்ஜென்சியா நம்ம கால் பண்ணக்கூடிய, நம்ம கால் பண்ணா ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு நண்பர் மாதிரி, ஒரு உதவி. இப்போ என் வீட்டில் யாருமே இல்லை, உடனே என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணி கொடுத்தா உடனே வந்துடுவாங்க இல்லையா? அதே போல ஆபத்து காலத்தில் உதவும் நண்பன் அப்படின்னா அப்பா அறிவுரை சொல்றாரு. குறும்புதனத்திற்காக இல்லை, குறும்புதனத்திற்காக இல்லை. இதோ பார், எனது அலுவலகத்தார் எனது விபத்து பற்றி உங்களுக்கு சொல்ல பல முறை முயன்றார்கள். ஆனால் தொலைபேசி நீண்ட நேரம் உபயோகத்தில் இருந்ததால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. பார்த்தியா கண்ணா, என் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சுன்ற விஷயத்த சொல்றதுக்காக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க. ஃபோன் என்கேஜா இருந்தனால இவங்களால அவங்களுக்கு வந்து உங்களுக்கு விஷயம் சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு அப்பா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கண்ணன் போய் தாத்தாட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். தாத்தாவை அழைத்து கொண்டா, தாத்தா இனி இது போன்று நடக்காது, நான் உறுதியாக சொல்கிறேன், திருந்து விட்டேன் அப்படின்னு தாத்தாட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். இப்ப கதை சொல்பவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? கண்ணனின் குறும்பால் எல்லோரும் துன்பப்பட்டனர். கண்ணனோட குறும்பால யாராவது சந்தோஷப்பட்டாங்களா? எல்லாருக்கும் துன்பம் தான். தொலைபேசி நமக்கு முக்கிய செய்திகளை தருகிறது, அதை சரியாக உபயோகிக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் அதன் பயன் மிகவும் சிறந்தது. வீட்டிற்கும் பிறரை சிக்கலில் மாட்டி விடுவதற்கும் உரிய பொழுதுபோக்கு சாதனம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்ணன் மாறினான்? அவன் அப்பாவுக்கும் அந்த ஆபத்தால் இது போன்று நேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணீங்களா? உங்களுக்கு புரியுதா? உங்க வீட்டுல போன் இருக்குன்ட்டு நீங்க வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி தேவையில்லாமதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இப்ப கண்ணன் எத்தனை வகையான குறும்புகள் பண்ணான்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி குறும்பு பண்ணதுனால அவன் வீட்டுல இருக்கவங்களுக்கே பாதிப்பாய், கடைசி அவங்க அப்பாவுக்கே உடம்பு சரியில்லாம போனதை கூட தெரியாம வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? இது மாதிரி தவறுகளை நாம் எப்பொழுதும் செய்யக்கூடாது. புரியுதா? பண்ணீங்களா? நன்றி.